இன்றைய தேவ பிரசன்னம். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இன்றைய தேவ பிரசன்னத்துக்குள் நுழைந்து கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிப்போம். ஆமென். சங்கீதம் 50 அதிகாரம் 23 வசனம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் மகத்துவத்தை அணிந்தவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமாய் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். நாம் அப்படி ஸ்தோத்திர பலி இடுவதினால் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை கேட்டு மகிமைப்படுவார். அவர் மகிமைப்படும் பொழுது நாம் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு செவ்வாய்ப்படுத்த வேண்டும். அப்படி என்றால் நாம் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். கர்த்தருக்குள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆமென். நாம் ஒரு மனிதர்கள். நாம் நம்முடைய கண்களை இச்சையின் பாதையில் போக விடாமல், நம்முடைய இருதயங்களை ஆசைகளுக்கு இணங்கி அதன் பாதைகளில் போக விடாமல், நம்மை நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நம்முடைய செவியை சாய்த்து கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் கர்த்தர் நம்மை இரட்சிப்பின் பாதையிலே நடத்தி அவருடைய இரட்சிப்பை நமக்குள் வெளிப்படுத்துவார். ஆமென். நம்மை தீங்கு செய்ய விடாதபடி நம்முடைய இருதயங்களில் உணர்த்துவார். ஆகையால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வழிகளில் நடந்து நம்முடைய ஆத்துமாவை பரிசுத்தமாய் காத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். 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 ஆமென்.